விசுவாவசு வருஷத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சோதரர் அருண்குமார் பேசுகிறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யாமிருக்க பயமின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான கிரகமாக ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ராகு பகவானும் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சியாகிறார். இந்த வருஷத்தோட முதல் பெயர்ச்சியாக வரக்கூடியது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாகிறது. ராகு பகவான் இப்ப இருக்கக்கூடிய மீனராசி இருந்து தன்னுடைய அடுத்த வீடான கும்பராசிக்கும், கேது பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியை நோக்கி போறார். சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி மார்ச் மாதத்தில் நடைபெறுவதாக இருந்தாலும் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் அடுத்த வருடம் தான் பெயர்ச்சி ஆகிறார். விசுவாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் மேஷ ராசியில சூரிய பகவானும், ரிஷபராசியில் குரு பகவானும், கடகராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், புதன், ராகு, சுக்கிரன் மீன ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. விசுவாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல விஷயமா நாம் பார்க்கப்படக்கூடியது விவசாயம் இந்த வருஷத்துல செழிக்கும். அது மட்டும் இல்ல, வேளாண் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இயற்கையாக விளைவிக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்குமே ஒரு நல்ல மிகச்சிறந்த வளர்ச்சியும் ஏற்றமும் கண்டிப்பாக அமைந்தே தீரும். இந்த வருடத்துல மழையினுடைய அளவு ஒவ்வொரு வருஷமும் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷமும் மிகுதியான மழை பொழிவு இருக்கும். என்ன கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்க இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வருஷத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கடற்கரை பகுதிகள் இந்த வருடத்தில் பெரிய பாதிப்புகளை சந்திக்கும். அது மட்டும் இல்ல, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ஒவ்வொரு வருஷத்துல தங்கம் வெள்ளி விலை எப்படிங்க இருக்கு, இந்த வருஷத்துல அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு, போன வருஷத்துல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஒரே மாசத்துல ஏறிடுச்சு அப்படின்லாம் நம்ம பலரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷத்துல வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தினுடைய விலையும் வெள்ளி விலையும், தங்கம் வெள்ளி மட்டும் இல்ல, உலோகம்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ இரும்பிலிருந்து உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுடைய விலை அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சே தீரப்போகுது. அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படக்கூடியது குழந்தைகளுடைய உடல் நலத்துல விசுவாவசு வருஷத்துல தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடிய புதுவிதமான தொற்று நோய் ஒன்று இந்த வருஷத்துல ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காற்றில் பரவக்கூடிய நோய்கள் இந்த வருடத்தில் அதிகமா வரும். புதுவிதமான தொற்றுக்களும் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா ராகுவும் சனியும் எப்போதெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுகிறதோ அல்லது எப்பொழுதெல்லாம் அவர்கள் நெருங்கி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவையற்ற விஷமிகள் பரவக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி முக்கியமா நான் பல பேட்டிகளில் முன்னாடி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அது இந்த விசுவாவசு வருஷத்துல குறிப்பா விமானம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுலேயும் விமான விபத்து ஒன்று ஏற்பட்டே தீரும். அதுவும் முன்னாடி நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு தனியார் விமானம் ஒன்று ஒரு காணாமல் போய் இன்ன வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. ஸோ அது எல்லாருமே பரவலாக நம்ம டாக்குமெண்ட்ரியில கூட பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த விசுவாவசு வருஷத்துல நிச்சயமாக நடந்தே தீரும். ஸோ இது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உள்நாட்டு போர்கள் நிறைய இந்த வருஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அரசியல் தலைவர்களுக்குள்ளே தேவையற்ற விவாதங்களும் தேவையற்ற பிளவுகளும் தேவையற்ற பிரச்சனைகளையும் இந்த வருடம் ஏற்படுத்த போகிறது. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக சூரியன் வருகிறார், மந்திரியாக சந்திர பகவான் வருகிறார், சேனாதிபதியாக சூரிய பகவான் வருகிறார். இருந்தும் சூரியனுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால அரசர்களுக்கு பீடையும் ஆட்சியாளர்களுக்கு பீடையும் இருக்கணும். அரசியல் தலைவர்கள்லாம் தயவு கூர்ந்து அவருடைய உடல் நலத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். அப்படி இல்லை என்றால் தேவையற்ற இழப்புகளை கூட நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ தயவு கூர்ந்து உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. ஆட்சியாளர்களாக நீங்கள் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல. அதே மாதிரி தேவையற்ற ஆசைகளால் தேவையற்ற சிக்கல்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் தானாக ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இந்த விசுவாவசு வருஷம் ஏற்படுத்தும். ஸோ இதிலையுமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். 2025 புத்தாண்டு பலன்களிலே நான் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தேன், அக்னி பயம் உருவாகும்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த விசுவாவசு வருஷமும் நெருப்பினால் ஒரு பாதிப்பு ஏற்படும், நெருப்பினால் தேவையற்ற அச்சங்களை உருவாக்கும், நெருப்பினால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும். ஸோ அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விமான விபத்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக குழந்தைகளுடைய உடல் நலத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் கண்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு 2025 வருஷத்துல முதல் கிரகணம் சம்பவிக்கிறது. அடுத்த கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வருஷத்துல வருதுங்க.
ஸோ இந்த 2 கிரகணம் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் தெரியக்கூடியதாக இருக்கிறது. விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வருஷத்தில் ராஜ கிரகமாக பார்க்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறதுனால மிக முக்கியமான குருவினுடைய பரிபூரண பலனை பார்க்கக்கூடிய ராசிகள் 5 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைஞ்சே தீரும். துளாராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு மாற்றம் எனக்கு நடந்துராதான் காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 9ல் வரக்கூடிய குரு பகவான் பூரண குருவர்களோடு உங்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்வதற்கு காத்திருக்கார். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பலனாக இந்த குரு பலன் உங்களுக்கு ராசிக்கு 7வது இடத்துல உட்கார்றதுக்கு காத்திருக்குன்னே சொல்லணும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் படக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக 5வது இடத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் அமைய போகுதுன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் 11வது இடத்துல குரு வரப்போறார். ஸோ பொருளாதார விஷயங்கள்ல முன்னேற்றம், காரிய தடைகள் விலகி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் அமைய போகுதுன்னே சொல்லணும். மேலும் இந்த 2025வது வருடத்தில் பிறக்கக்கூடிய விஸ்வாவசு வருஷம் மிகச்சிறந்த மாற்றத்தையும் நல்ல பல திருப்பத்தையும் நம் அனைவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 12 ராசிக்காரர்களுக்குரிய பிரத்யேகமான பலன்கள், குறிப்பா இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியையும் ராகுகேது பெயர்ச்சியையும் மையமாக வச்சு உங்க ராசிக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, எந்த வழிபாடுகளை செஞ்சா நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும், எந்த வழிபாடுகளை நாம் செய்தால் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலோட இணைந்திருங்கள். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.